சுக்ரீவனே வந்திருக்கிறார். இன்னும் என் முன்னால் பேசுவதற்கு உங்களுக்கு துணிவு வரவில்லையா? துணிவு வந்திருக்கிறது. எதிரில் வந்து நிற்கும் அளவிற்கு இதுவே அதிகம்தான். இத்தனை நாட்களாக என் மனமும் கிட்கந்தையும் சோடி இருந்தது. இப்பொழுது நிறைந்துவிட்டது. நல்லது. என்னை இந்த கிட்கிந்தையில் கவர்ந்தது என்று சொன்னால் இந்த வனங்கள், அதில் உள்ள நறுமணங்கள், இந்த மண்ணின் வாசனை, இவைகள் தான் என்னை இங்கு அழைத்து வந்திருக்கிறது. இங்கு உள்ளவர்களுக்கு என்னை பற்றி கவலை இல்லை என்றால் இப்பொழுது வரையில் ஒரு மடல் கூட எழுதவில்லை. நான் இருக்கிறேனா இல்லையா என்று கூட விசாரிக்கவில்லை. முக்கியமான வேலை இருந்ததால் மடல் எழுதவில்லை. உங்களுக்கு மட்டுமே சொந்தமானதை கவனித்துக் கொண்டிருந்தார். கவனித்துக் கொண்டிருந்தீர்களா? உங்களை பாதுகாத்துக் கொள்வதில் என்னை மறந்து போனீர்களா? மனதை ஒருநிலைப்படுத்தினால் நான் என்னுடைய தெய்வத்தை பார்க்கலாம் என்று. இது என் தெய்வம்தான். கிடைத்து விட்டார், கிடைத்து விட்டார். என் இறைவன் எனக்கு கிடைத்து விட்டார். அம்மா, நான் கண்டுபிடித்து விட்டேன். என்னுடைய இறைவன் நீங்கள் தான். அம்மா, நான் எப்பொழுதுமே உங்களை தான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். என்னோடு இருக்கும் பொழுது ஆனந்தமாக இருக்கிறது அம்மா. நான் என் இறைவனை பார்த்து விட்டேன். எதையும் தெளிவாக புரிந்து கொள். நான் உன்னுடைய அம்மாதான். முதல் ஆசான் என்றும் சொல்லலாம். அதற்காக உன் இறைவன் என்று சொல்லக்கூடாது. தங்க இலங்கை நகரத்தோடு பார்த்தீர்களா? இலங்கையின் வேந்தன் நமக்கு அளித்த பரிசை. அவர் இருக்கும் நிலை என்ன? ஏன் இதை செய்ய வேண்டும்? வானர இனத்தின் மீது அவர் வைத்துள்ள பற்று இந்த பரிசுகள் மூலம் தெரியப்படுத்துகிறது. அவர் நம் மீது வைத்துள்ள நல்லெண்ணத்திற்கான சான்று. மன்னிக்க வேண்டுமா மன்னா? இலங்கை நகரம் தங்கத்தால் நிறைந்திருக்கலாம். நாம் எதிர்பார்க்கும் ஒழுக்கம் அங்கு மறைந்திருக்கும். எனக்கு உத்தரவு கொடுங்கள். கூறுங்கள் இளவரசரே, உங்களுடைய எண்ணம் என்ன? விண்ணும் நீயே, மண்ணும் நீயே, போற்றி மண் நிறைந்த மெக்காய் விளங்கு. அனுமனின் இந்த பயணத்தை அடுத்த திருப்பத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும்.